ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி ஆகட்டும், செகண்ட் ப்ரெக்னன்சி ஆகட்டும், ஒவ்வொரு ப்ரெக்னன்சிக்கும் எனக்கு வந்து 25 kg இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்னால் கம்மி பண்ண முடியுமான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. 6 months டைம் எடுத்துச்சு. இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நான் எந்த ஒரு ஜிம்மும் போல, ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கல, எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணலைங்க. நார்மலாக வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் வாக்கிங் தவறாமல் போயிடுவேன். 3 மீலுக்கு அப்புறமும் வாக்கிங் வந்து கண்டிப்பாக போயிடுவேங்க. ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்துடலாங்க. உடம்புல வந்து நம்மளுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் வந்து பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து நான் சொல்கிற டிப்பை எடுத்துக்க வேணாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டீப் ஸ்லீப் எடுக்கணுங்க. நல்லா வந்து ஒரு 7 to 8 மணி நேரம் தூக்கம் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு கீழே கருவளை வர்றதோ, ஹேர் ஃபால் ஆகுறதோ, இல்லை மூஞ்சியில் பிம்பிள்ஸ் வர்றதோ அந்த மாதிரி வராதுங்க. அப்புறம் நைட்டு வந்து தூங்கும்போது தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுட்டு தூங்குங்க. காலையில் எழுந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சூடு வந்து நம்மளுக்கு பாடியிலேருந்து கிராஜுவலாக குறைஞ்சிரும். எண்ணெய் நல்லா வச்சுக்கோங்க. விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் கலந்து வச்சுக்கோங்க. நல்லா தூங்குங்க. தூங்கி எழுந்திரிச்சோடனே வந்து 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் தண்ணி குடிங்க. எந்திரிச்சோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மவுத் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிங்க. டீ காஃபி எந்திரிச்சோடனே குடிக்க வேணாம். டீ காஃபியில் பிஸ்கட்டு பன் மேலே தொட்டு சாப்பிட்றது இன்னுமே ரொம்ப ரொம்ப வந்து கெடுதல். சாப்பிட வேணாம். இல்லை நீங்கள் க்ரீன் டீ இல்லை பிளாக் காஃபி அந்த மாதிரி குடிக்கலாம். அதையுமே வந்து ரொம்ப முடியாத பட்சத்தில் எடுத்துக்கோங்க. வெறும் தண்ணி மட்டும் குடிங்க. குடிச்சிட்டு 9 o'clock போல் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் அளவு தான். 2 இட்லி இல்லை 2 தோசை இல்லை 2 சப்பாத்தி, இடியாப்பம், வெண்பொங்கல், கிச்சடி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சட்னி வந்து மேக்ஸிமம் குறைச்சிக்கோங்க. சாம்பார் நிறைய விட்டு சாப்பிடுங்க. ஓகேங்களா? சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 5 minutes கழிச்சு ஒரு டம்ளர் வார்ம் வாட்டர் எடுத்துட்டு 15 minutes வாக்கிங் போயிட்டு வந்துடணும். சாப்பிட்டோன்னே பிளேட்டை தள்ளி வச்சுட்டு அப்படியே உட்காந்துடக்கூடாதுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் 5 minutes பிரேக் எடுத்துட்டு ஒரு டம்ளர் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு 15 minutes வாக் போயிட்டு வந்துட்டு அப்புறம் உட்காந்து நீங்கள் என்ன வேலை வேணால் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து வாக்கிங் எந்திரிச்சுன்னே போக முடியறவங்க கண்டிப்பாக போயிருங்க. போக முடியாதவங்க 10 to 11, 11 to 12 அந்த மாதிரி 1 hour எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மார்னிங் 1 hour வாக்கிங் போகணும், ஈவினிங் 1 hour வாக்கிங் போகணுங்க. மார்னிங் டு ஆஃப்டர்நூனுக்குள்ளே உங்களுக்கு பசிச்சதுன்னா 2 முட்டை வேக வச்சு மஞ்சக்கரு தூக்கி போட்டு ஒயிட்டை மட்டும் சாப்பிடுங்க. இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பசிக்கலைன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, அப்படியே விட்டுருங்க. நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் தான் சாப்பிடுவேன். அது 1 month வரைக்கும் வந்து கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எடுத்துக்கோங்க. 1 monthக்கு அப்புறம் உங்களுக்கு பழகிரும். நீங்கள் எதுவும் எடுத்துக்க வேண்டியதில்லை. மதிய லஞ்சுக்கு அதே மாதிரி சிறுதானிய ரைஸு, ஒயிட் ரைஸு, எந்த ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஃபுல்லாக நான் வந்து சிறுதானிய ரைஸ் தாங்க எடுத்துக்கிட்டேன். திணை வரகு, சாமை, குதிரவாளி, மட்டரிசி, கேரளா மட்டரிசி, சிகப்பரிசி, மாப்பிள சம்பரிசி அந்த மாதிரி தான் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணேன். செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு வந்து காலையிலேயே வந்து ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்குள்ளே போகிறதுனால சமைக்கிறதுனால அந்த ஒயிட் ரைஸே சேர்த்து சமைச்சிக்குவேன். ஒயிட் ரைஸ் எடுத்தாலும் சரி, சிறுதானிய அரிசி எடுத்தாலும் சரி 50 கிராம் தான் அளவுங்க. அந்த ரைஸ்லேயே நீங்கள் கொஞ்சமாக நிறைய காய் போட்டு சாம்பார், ரசம், அப்புறம் வெண்ணெய் இல்லாத மோர் அந்த மாதிரி எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. கொஞ்சம் ரைஸ்க்கே 1/4 கிலோ காய் இல்லைன்னா கீரை வேக வச்சு சாப்பிடுங்க. கிழங்கு ஐட்டம் முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிடுங்க. என்னைக்காவது ஒரு நாள்னா கொஞ்சம் சாப்பிடுங்க. மெயினாக வந்து நீர் காய்கறி எடுத்துக்கோங்க. புடலங்காய், பீக்கிங்காய், சுரக்காய், சௌச்சௌ, முள்ளங்கி, வெள்ளை பூசணி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி மதியம் சாப்பிட்டதுக்கப்புறமும் ஒரு 5 minutes பிரேக் எடுத்துகிட்டு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு 15 minutes வாக்கிங் தவறாமல் போயிருங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டு அப்படியே தள்ளி வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. இல்லைன்னா சிஸ்டம் பார்த்துட்டு டப்புன்னு சாப்பிடுவாங்க. அதுதாங்க முதல் வந்து வெயிட் கெயின் ஆகும். மெயினாக வந்து தொப்பை போடும். நல்லா வந்து வயிறு வரும் உடம்புல. அது மட்டும் இல்லாமல் மற்ற வேறு இஷ்யூஸ் எல்லாமே கண்டிப்பாக வருங்க. இவ்வளோ நாள் ஆகட்டும் எங்கள் அப்பா வந்து பெருமைக்காக சொல்ல, எங்கள் அப்பா வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே உட்கார மாட்டார். எந்திரிச்சு வெளியே வாக்கிங் போயிட்டு வந்து தான் வீட்டில் மற்ற வேலைகளை கண்டிப்பாக பார்ப்பாருங்க. என்ன ரிலேட்டிவ் வந்தாலும் சரி, என்ன ஒர்க் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு சாப்பிட்டோன்னே அவர் ஒரு 10 நிமிஷம்லேருந்து 15 நிமிஷம் வாக் போயிட்டு வந்துட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பாரு. ஈவினிங் டைம் வந்து பசிச்சுது அப்படின்னா கொஞ்சமாக பயிர் வேக வச்சு சாப்பிடுங்க. உப்பு கம்மியாக போட்டு வேக வைங்க. தாளிக்க வேணாம். பசிக்கல அப்படின்னா டைரெக்டாக நைட்டு டின்னருக்கு போயிடலாம். டின்னரும் அதே மாதிரி காலையிலே சொன்ன மாதிரியே டிஃபன் ஐட்டம் சாப்பிடுங்க. மதிய சாதம் மிச்சமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி எக்காரணத்தை கொண்டும் சாப்பிடக்கூடாது. எனக்கு பிடிச்ச குழம்பு வச்சுருக்காங்க, எனக்கு பிடிச்ச சாதம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நீங்கள் டம்ப் பண்ணிங்கன்னா அந்த வேஸ்ட்டெல்லாம் உள்ளே போய் வேஸ்ட்டாக தங்கிக்கும். அப்புறம் நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ண முடியாது.
சாயந்தரம் வந்து அதே மாதிரி டிஃபன் ஐட்டம் எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு தண்ணி குடிச்சிட்டு 15 மினிட்ஸ் வாக்கிங் போயிட்டு வாங்க. சாயந்தரம் டைம் 4 to 5 வாக்கிங் போக முடியறவங்க கண்டிப்பாக போங்க. இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது 9 to 10 தான் போக முடியும்னா போங்க. நான் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு 5 to 6 கண்டிப்பாக போயிடுவேன். செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு பாப்பாக்கெல்லாம் வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே சொல்லி கொடுக்குற வேலை நிறையா இருக்கும். அதனால அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு 9 to 10 இல்லைன்னா 8 to 9 அந்த மாதிரி போய்க்குவேன். நீங்கள் ஏதோ ஒரு டைம் வந்து டெய்லி செட் பண்ணிக்கோங்க. காலையில் 1 hour, சாயந்தரம் 1 hour வாக்கிங் போகணுங்க. அது போக ஒவ்வொரு மீலுக்கு அப்புறமும் வாக்கிங் வந்து கண்டிப்பாக போகணும். நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். கண்டிப்பாக சாப்பிடலாம். குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா அதில் வந்து சிக்கன், பிராய்லர் சிக்கன், நாட்டுக்கோழி, மீன் அது மட்டும் மெயினாக சேர்த்துக்கோங்க. மட்டன் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் ஃபுல்லாக வெயிட் வந்து கெயின் ஆகிடும். அதில் வந்து ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் வந்து அப்படியே சடனாக 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வந்து இன்க்ரீஸ் ஆகி காமிக்கும். இதே சிக்கன், பிராய்லர் சிக்கன், மீன் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து தெரியாது. இந்த ஆயிலில் பொரிச்சது, வறுத்தது, கடையில் வாங்குற அந்த மசாலா ஐட்டம் நிறையா போட்டது, பீஸா, பர்கர், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மெயினாக அந்த மாதிரி ஃபுட் எல்லாத்தையும் ஒரு 6 மாதத்துக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. வீட்டில் செய்கிற ஹோம்மேட் ஃபுட்டை மட்டும் சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி 3 வேளைக்கும் எவ்வளோ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு சொன்னல அந்த மாதிரி சாப்பிடுங்க. வாக்கிங் கண்டிப்பாக போங்க. உங்களுக்கு வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். எவ்ரிடே மார்னிங் மெயின் டிப் என்னன்னா, எவ்ரிடே மார்னிங் எழுந்திரிச்சுன்னே வெயிட் எவ்வளோ வந்து லாஸ் ஆயிருக்குன்ட்டு வெயிட் மிஷின் வாங்கிக்கோங்க. செக் பண்ணி நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு பயம் இருக்கும். நம்ம நேற்று இவ்வளோ இருந்தோம், இன்னைக்கு எவ்வளோ கிராம் குறைஞ்சிருக்கோம், இல்லை எவ்வளோ கிராம் கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தோன்னே அடடா நம்ம இதை சாப்பிட்டதுனால இவ்வளோ கிராம் வந்து குறைஞ்சிருக்கோம், இவ்வளோ கிராம் கூடியிருக்கோம் அப்படின்னு ஒரு பயம் வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வருங்க. குறைஞ்சா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், கெயின் ஆனால் ஒரு பயம் வரும். அப்படி தாங்க வெயிட் லாஸு நான் பண்ணினேன். உங்களாலேயும் முடியும் கண்டிப்பாக. இந்த வாக்கிங், ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. கடையில் வந்து வாங்கி சாப்பிட விட ஜங்க் ஃபுட் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. 4 லிட்டர் தண்ணி இல்லைன்னா 5 லிட்டர் தண்ணி அளந்து வச்சு குடிங்க. நல்லா டீப் ஸ்லீப் எடுத்துக்கோங்க. நைட்டு மட்டும் டே டைம் கண்டிப்பாக தூங்க வேணாம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டேன் எனக்கு பிடிச்ச ரைஸ் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாதீங்க தயவு செஞ்சு. ஃபங்க்ஷன் போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, டெய்லி ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். 6 months ஃபுல்லாக இதே மாதிரி ரொட்டீனாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வாக்கிங் போயிட்டு வெயிட்டை வந்து நோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.